அது மிக தவறானது. ஆனா சங்கீதா அவர்களுடைய முடிவு இருக்கு பாருங்க, உண்மையிலே ஒரு போல்டான முடிவு. இன்னைக்கு விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் இருக்காங்க. விஜயனுடைய கட்சி 200-234 தொகுதியில் போட்டி போட போகுதுன்னு தெரியுது. கூட்டணி வச்சா எத்தனை தொகுதின்னு தெரியல, போட்டி போட போகுது. அப்போ ஆட்கள் இருக்காங்க, அவருக்கு பெரிய கிரௌட் இருக்கு, பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரம் கேரியருடைய உச்சத்தை உதவி சொல்றாரு. அவருக்கு ஒரு பெரிய கிரௌட் இருக்கு, உண்மையிலே மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும், வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னு தெரியும், அவர்கிட்ட பெரிய மீடியா டீம் இருக்குன்னு தெரியும். தெரிந்திருந்தும் அவங்க போய் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 1999 இருந்து அவங்க கூட வாழ்ந்த ஒருத்தங்க, 2 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதியோ எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருந்தா, எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருந்தா. கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தமிழ்நாட்டினுடைய நானும் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை எதிர்த்து அவருடைய மனைவி நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ பேச வேண்டிய செய்தி. விவாகரத்துகள் தமிழ்நாடு நடைபெறவே இல்லையா? விவாகரத்தை வச்சு ஒருத்தரை கேள்வி கேட்க முடியுமா? கிட்டத்தட்ட மதுரை நீதிமன்றத்தில் மட்டும் 5 லட்சம் விவாகரத்து வழக்குகள் இருக்கு. ஏன் இந்த விவாகரத்து வழக்கு, இந்த 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாது.